வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் திரு ஸ்ரீராம் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்மிடையே விளக்கம் அளிக்க இருக்கிறார். நேயர்களே, நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீனில் பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பர் கடையில் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைய கமாடிட்டி சந்தை நிலவரம் பத்தி சொல்லுங்க சார். எப்படி இருந்தது நேற்றைய மார்க்கெட்? இன் ஜெனரல் புல்லிஷா தான் இருந்தது. ஜெனரலாவே மார்க்கெட் புல்லிஷா தான் இருந்தது. எல்லாரும் நேச்சுரல் கேஸ் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட் டைம் பேசினப்போ ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருந்தது. அந்த 350 360 தாண்டின உடனே நேச்சுரல் கேஸுடைய வேகம் அதிகரித்து விட்டது. ஸோ இது ரிகார்டிங் நேச்சுரல் கேஸ். கோல்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த 1270 தாண்டின உடனே அதனுடைய வேகம் பார்த்துருக்கலாம் எல்லாரும். 1270 இருந்து 1335 1340 வரைக்கும் போயிருக்கு இன்டர்நேஷனல் கோல்டு. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அபவுட் 600-700 ரூபாய்க்கு மேல ஜம்ப் இருக்கு. சற்றேறக்குரிய ஒரு 2-3% அந்த மாதிரி ஏறி இருக்கு. சில்வர் ஆல்சோ லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தப்போ 20-40 தாண்டட்டும் அப்புறம் பேசலாம்னு சொன்னோம். இப்போ பாத்தீங்கன்னா அந்த 21 தாண்டி ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ பேசிக் திங் இஸ் தட் இது எல்லாமே புல்லிஷா இருக்கு. நீங்க பார்த்து ஒரு கூர்ந்து நோக்கினால் உங்களுக்கு ஒன்று புரியும். அது எல்லா மார்க்கெட்டும் சேர்ந்துதான் புல்லிஷா இருக்கு. ஈவன் ஸ்டாக் மார்க்கெட் ஆல்சோ புல்லிஷா இருக்கு. கமாடிட்டி மார்க்கெட்டும் புல்லிஷா இருக்கு. இது எல்லாமே சேர்ந்துதான் மேல போயிட்டு இருக்கிறதாக என்னுடைய கருத்து. சார், லாஸ்ட் டைம் பேசும்போது சொன்னீங்க கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. ஆனா இப்போ கோல்டோட வருகை பாத்தீங்கன்னா லீகலாவும் இருக்கட்டும் இல்லீகலாவும் வருகை அதிகமாயிட்டே இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன? இனி வரும் காலங்களில் கோல்டோட ஃபியூச்சர் எப்படி சார் இருக்கும்? அதாவது இல்லீகலா லீகலா அப்படிங்கறதுலாம் கிடையாது. டிமாண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கறதான் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். லீகலா முடிஞ்சா லீகலா இம்போர்ட் பண்ணுவாங்க. லீகலா முடியலன்னா இல்லீகலா கொண்டு வருவாங்க. இது ஐ திங்க் நம்மளுடைய நிதியமைச்சருக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் அபிஷியலா பண்ணிருந்தா அபிஷியலா டாலரினுடைய மதிப்பு குறைகிறது, அபிஷியலா ரூபாயின் மதிப்பு குறைகிறது, டாலர் மதிப்பு ஏறுகிறது, டாலர் டிமாண்ட் ஜாஸ்தியாருது. அதனால எதுக்காக நம்ம அபிஷியலா அதை கொண்டு வரணும்? அன்அபிஷியலா யாரும் எடுத்துட்டு வந்தா எடுத்துட்டு வரட்டும், அவங்க ரிஸ்க் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற பேசிஸ்ல அவர் எடுத்துக்கொண்டு போயிடாருன்னு நினைக்கிறேன். டிமாண்ட் அப்படிங்கிறது எப்பவுமே அது பாட்டுக்கு வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். நம்ம நாட்டு பர்டிகுலர்லி நம்ம நாடோ இப்ப சைனாவை பார்த்து நம்ம நாட்டை விட சைனாவுடைய கோல்டு இம்போர்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு, கோல்டு கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்போ லாஸ்ட் குவார்டர் சைனா ஓவர் டேக்கன் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பாக்குறப்போ நம்ம நாட்டினுடைய தங்கத்தினுடைய டிமாண்ட், நம்மளுடைய பொதுமக்களினுடைய அதை எடுத்துக்கொண்டு போகும் விதம் ஒரு கிட்டத்தட்ட 2000-3000 வருஷத்தினுடைய ஒரு தாக்கம். அதனால அதை மாற்றி எல்லாம் எழுத முடியாது. பைனான்ஸ் மினிஸ்டர் தங்கம் வேண்டாம்னு சொன்ன உடனே தங்கம்லாம் வேண்டாம் யாரும் நடந்து போயிட போறது இல்லை. எல்லாரும் தங்கம் போட்டுக்கு தான் போறாங்க. தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேயர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் ராஜசேகர். வணக்கம் சார். சொல்லுங்க ராஜசேகர், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. அது கமாடிட்டி மார்க்கெட்டிங்ல நிறைய பேர் ஃபெயிலியர் ஆயிடுறதாக சொல்றாங்களே சார். கமாடிட்டி மார்க்கெட்ல நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகுறதா சொல்றாரு. உங்களோட கருத்து என்ன சார்? ராஜசேகர், எல்லா மார்க்கெட்லயும் ஃபெயிலியர் இருக்குதான் இருக்கும். கமாடிட்டி மார்க்கெட் மட்டும் அப்படின்னு இல்லை. இந்த கமாடிட்டியில இருக்கக்கூடியது என்னன்னா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் பிட்வீன் பங்குச்சந்தைக்கும் கமாடிட்டி சந்தைக்கும் உண்டான பெரிய வித்தியாசம் என்னன்னா, பங்குச்சந்தையில போடக்கூடிய மார்ஜின், நீங்க அதாவது ஒரு இன்வெஸ்டர் ஆர் ட்ரேடர் போடக்கூடிய மார்ஜின் சற்றேறக்குரிய 20-30%, அதாவது டோட்டல் எக்ஸ்போஷர் அப்படின்னு எடுத்தா 20-30% போடுறோம். வேற கமாடிட்டி சந்தையில பார்த்தீங்கன்னா நீங்க 5-10% போடுறோம். சோ குறைவாக பணம் போட்டு அதிகமாக எக்ஸ்போஷர் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது கமாடிட்டி சந்தையில ஜாஸ்தி. சோ குறைவா நீங்க பணம் போடுறப்போ உங்களுடைய லாஸ் ரொம்ப ஓப்பனா உடனே தெரிஞ்சிடும். அது ஒரு நேச்சுரல் கேஸ் எடுத்து நீங்க நேச்சுரல் கேஸ்க்கு 10% நீங்க மார்ஜின் போடுறீங்க, மார்ஜின் வாங்கி வச்சுக்கிறாரு. ஒரு 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு கான்ட்ராக்டுக்கு அவர் 50,000 ரூபாய் மார்ஜின் மட்டும் வாங்கி வச்சுக்கிறாரு. ஒரே செஷன்ல 12% ஏறுது. ஒரு செஷன்ல 12% உங்களுடைய மார்ஜின் 50,000 ரூபாய் 48,000. இஃப் யூ ஆர் ஆன் த ராங் சைடு 48,000 போயிடும். சோ அதனால உங்களுடைய கமாடிட்டி சந்தையில உங்களுடைய ரிஸ்க் ஜாஸ்தின்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். இதே கரஸ்பாண்டிங்கா நீங்க ஒரு விதை பார்த்தீங்கன்னா, பங்குச்சந்தை பார்த்தீர்கள் என்றால் அந்த மாதிரி இருக்காது. எது நல்லது கெட்டதுன்னு இல்லை, நீங்க எதை தேர்ந்தெடுத்து எது உங்களுக்கு பலனளிக்குங்கிறது நீங்க முடிவு செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களிடம் தான் இருக்கிறது. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது இட்ஸ் நாட், இதற்கும் எந்த ஆதார் சந்தைக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. இதை விட இன்னும் கம்மி மார்ஜினோட ஸ்டேட் பண்றது ஃபாரெக்ஸ். அது 2%, 2.5%, 3% தான் அதுல மார்ஜின்ஸ். மார்ஜின் குறைய ரிஸ்க் ஜாஸ்தி.
சோ உங்கள் பணம் அதிகமாக இருக்க ரிஸ்க் குறைவு. லீவரேஜிங் சொல்லுவோம் இது. அதாவது நீங்க போடுற பணத்துக்கும் நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் மதிப்புக்கும் உண்டான அந்த விகிதம் வந்து லீவரேஜிங்னு சொல்லுவோம். நான் வந்து 20,000 ரூபாய் பணம் போட்டு 2 லட்சம் ரூபாய் நான் எக்ஸ்போஷர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது வந்து 10% மார்ஜின். இப்போ நம்ம வந்து 20 முறை லீவரேஜிங் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஈக்குவலன்ட். சோ இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய ஒரு தொடர்ந்து உங்களுடைய ட்ரேடிங் நடவடிக்கையை அனுசரித்து எடுத்துக்கொள்ள போக வேண்டும்ங்கிறத என்னுடைய ஒரு பாடம், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கார்த்திக். வணக்கம் மேடம். சொல்லுங்க கார்த்திக், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. இந்த வாரம் கோல்டு ஸ்பாட் இந்த வாரம் என்ன ரேஞ்சிலும் ட்ரேட் ஆகும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அப்புறம் நேச்சுரல் ஸ்டேட்டஸ் அப்படி கொஞ்சம் பார்த்து டிவியில பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். கோல்டு எப்படி இருக்கும்னு நீங்க கேக்குறீங்க. நான் போன முறை போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேசுறப்போ புல்லிஷா இருக்கும்னு சொன்னேன். புல்லிஷாவே தான் இருக்கு, தொடர்ந்து புல்லிஷாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு நாள் 2 நாள் அளவில் அது கீழே குறைந்தாலும் நீங்கள் அதை வந்து வாங்கி விற்கக்கூடிய நிலையில், அதாவது அது புல்லிஷ் மைண்ட் செட்டோட தான் அது இருக்கு. சோ இனிமே $1,270 US டாலர் கணக்குப்படி $1,270 பிரேக் பண்ற வரைக்கும் இது தொடர்ந்து இது வந்து புல்லிஷ் தான். இதுல வந்து நீங்க மாற்றி எழுதிக்க முடியாது. புல்லிஷா நீங்க இருக்க அதாவது நீங்க வாங்கி விற்பதற்கு முயற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதை நீங்கள் விற்று வாங்குவதற்கு முயற்சி செய்திருந்தால் மிகவும் கடினம். நீங்க அதுவும் ஓவர் நைட் விற்று வாங்குவதற்கு முயற்சி செய்வது மிகவும் தவறு என்றே என்னுடைய கருத்து. ஏன்னா கேப் அப்ல உங்களுடைய லாபம் ஃபுல்லா, நீங்க முதல் நாள் லாபம் நினைச்சிட்டு வீட்டுக்கு போறப்ப கேப் அப்ல உங்க லாபம் ஃபுல்லா போயிடும். நீங்க முந்தா நாள் வந்து நேச்சுரல் கேஸ் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நேச்சுரல் கேஸ் க்ளோசிங் டவுன்ல இருக்குன்னு நினைச்சு யாராவது விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா திங்கட்கிழமை காலையில ஒரு 8% மேலதான் ஓப்பனே ஆகுது. சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் புல்லிஷ் கவுண்டர் எல்லாத்திலுமே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீங்க என்கவுண்டர் பண்ணுவீங்க. அதனால எல்லோரும் புல்லிஷ் மைண்ட் செட்டோட, அதாவது வாங்கி விற்பது என்ற ஒரு மனநிலையை உருவாக்கி கொண்டு அதற்கு ஏற்றபடி உங்களுடைய வியாபார உத்தியை கையாள்வது நல்லது. மேலும் பேசலாம் சார். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் நரசிம்மன். வணக்கம் நரசிம்மன். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க சார். வணக்கம் முகமது. வணக்கம் மேடம். சொல்லுங்க முகமது, உங்களுடைய கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் என்கிட்ட 2 கேள்வி இருக்கு சார். சொல்லுங்க. முதல் கேள்வி என்னன்னா, இப்போ சில்வர் கோல்டு ஏறும்போது சட்டை கீழே இறங்கிடுது, அது எதனால காரணம்? ரெண்டாவது வந்து இதுல சம்பாதிக்கிற பணம் வந்து எக்ஸம்ப்டட் இருக்கா, அது எந்த அளவுக்கு எக்ஸம்ப்டட் இருக்கு, அது கேட்கணும். முகமது, உங்களுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு கொஞ்சம் தெளிவா கேளுங்க. சில்வர் கோல்டு ஏறும்போது மெட்டல் ஐட்டம் வந்து கீழே இறங்கிடுது, அதே மாதிரி மெட்டல் ஐட்டம் ஏறும்போது சில்வர் கீழே இறங்கிடுது, அதுக்கு என்ன காம்பினேஷன், எதுக்கு அப்படி ஆகுது? இந்த மாதிரி எல்லாம் உங்களுடைய ரொம்ப ஷார்ட் டேர்ம் அப்சர்வேஷன், ஒரு 5 நாள் 8 நாள் 10 நாள் ஈவன் 1 மாத அளவில் நீங்க ஒரு கணக்கு வச்சுட்டு தயவு செய்து உங்களுடைய முடிவுகளை நீங்கள் வந்து உருவாக்கி கொள்ளாதீர்கள். அதாவது எப்படின்னா, நீங்க வந்து டோன்ட் கம் டு கன்க்ளூஷன் சொல்றேன். அப்படிலாம் ஒரு காரிலேஷன் இருக்கிற மாதிரி எங்கேயுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு காரிலேஷனே கிடையாது. இன்ஃபேக்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், MCX சந்தையை பொறுத்த வரைக்கும் டாலரினுடைய ஏற்ற இறக்கத்துக்கும் இதனுடைய கமாடிட்டியுடைய ஏற்ற இறக்கத்துக்கும் ஒரு காரிலேஷன் உண்டு. தட் இஸ் when the dollar goes up, commodity rates go up. அதுதான் அதுல ஒண்ணுதான் நம்மளுடைய காரிலேஷன் இருக்க முடியும். இந்த இன்டர்சி இது இருக்கிறப்போ அது நடக்குதா சார், க்ரூட் ஏறப்போ நேச்சுரல் கேஸ் இறங்குமா, அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு காரிலேஷனே கிடையாது. நோ எஸ்டாப்ளிஷ்டு காரிலேஷன்ஸ் ஆர் சீன். நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி காரிலேஷன்லாம் வைத்துக்கொண்டு ட்ரேடிங்கே பண்ணாதீங்க. பேர் ட்ரேடிங் சொல்லுவாங்க, தயவு செய்து இந்த மாதிரி காரிலேஷன்ஸ் வச்சு பேர் ட்ரேடிங்லாம் பண்ணாதீங்க. இட் வில் பி வெரி சீரியஸ். ஐ எம் அட்வைசிங் யூ. நேச்சுரல் கேஸ் பத்தி ஒரு நேயர் முன்னாடி கேட்டார், அந்த நேச்சுரல் கேஸ் நேயருக்கு சொல்றேன், இட் இஸ் வெரி வெரி புலிஷ், அதாவது எக்ஸ்ட்ரீம்லி புலிஷ். அப்படின்னா நீங்க என்ன சார் சொல்றீங்க? கீழே விழுந்ததுன்னா வாங்கி விற்கிறதுக்கு உண்டான இதை மட்டும் பாருங்க. வித்து வாங்குறதுக்கு நீங்க ரொம்ப நிம்பிள் ஃபுட்டடா இருக்கணும். அதாவது ரொம்ப ரொம்ப குயிக்கா நீங்க ரியாக்ட் பண்றவங்களா இருந்தாங்கன்னா வித்து வாங்கலாமே ஒழிய, அதர்வைஸ் வாங்கி விற்பது என்பது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும்ன்றது என்னுடைய கருத்து. அடுத்த நிகர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சேகர். வணக்கம் மேடம். சொல்லுங்க சேகர், உங்க சந்தேகங்களை கேளுங்க. சார் ஈக்குட்டி பத்தி கேட்கலாங்களா? SBI லாஸ்ட் தூக்குறோம். சொல்லுங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க சார். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் லாஸ்ட் தூக்குறோம், எந்த ரேட்ல சார் என்டர் பண்ணலாம் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு? சேகர், இன்னைக்கு கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து கேட்டு இருக்கோம், அது குறித்து ஐயங்கள் இருந்தா கேளுங்க. ஆமா. இல்ல சார், ஐயா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க கமாடிட்டி மட்டும் கேளுங்க, நீங்க வந்து இதை பத்தி கேட்க வேண்டாம். சரி, ஓகே சார். அவர் வேற டாபிக் பேசிட்டு இருந்தேன் சார். நேச்சுரல் கேஸ் வந்து இன்னைக்கு எக்ஸ்பைரி டேட், ஃபியூச்சர்ல வந்து நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் என்ன எதிர்பார்க்கலாம் சார்?
நான் வந்து ஐ திங்க் சொன்னேன், உங்களுக்கு சொன்னேன், நேச்சுரல் கேஸ் வந்து இன் அ டெரிபிளி புல்லிஷ் மைண்ட் செட்டோட இருக்கு. அது வந்து நிறைய பேருக்கு வந்து அதனுடைய ஏற்றம் வந்து 100 ரூபாயில இருந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஜஸ்ட் 100 rupees கீழே வரைக்கும், அதாவது சம போட்ட இயர் பேக் ஆர்சோ 100 ரூபாய் கீழே இருந்தது. அங்கிருந்து இப்ப வந்து 400 ரூபாய் லெவலுக்கு வந்திருக்கு. எல்லாரும் வந்து நினைக்கிறது என்னன்னா, ஒரு கமாடிட்டி வந்து தொடர்ந்து ஏறி 4 மடங்கு ஏறினதுக்கு அப்புறம் இன்னும் என்ன ஏறும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அப்படி கிடையாது. எப்படி அது 350 ரூபாய் லெவல்ல இருந்து 99 ரூபாய் வரைக்கும் கீழே விழுந்ததோ அதே மாதிரி அது மேலேயும் போக முடியும். அப்படிதான் அது காமிக்கிறது. எல்லாரும் மனதில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால் அல்லது 6 வருடங்களுக்கு முன்னால் இந்த நேச்சுரல் கேஸ் 600 ரூபாய் லெவல்ல இருந்ததுதான். அதுல இருந்து தான் ஃபால் ஆகி 99 ரூபாய் லெவலுக்கு வந்தது. சோ இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் நடந்து ஃபர்ஸ்ட் டைமா இந்த 360 ரூபாய் தாண்டின உடனே இட் இஸ் பிகமிங் வெரி புல்லிஷ். சோ 600 ரூபாயை தாண்டுவதற்கும் வாய்ப்புகள் நிறைய உள்ளது. அதனால இன்னைக்கே ஏறிடுமா நாளைக்கே ஏறிடுமான்னு தெரியாது. ஆனாலும் நீங்க எல்லாரும் மனதில் கொள்ள வேண்டியது என்னன்னா, இப்ப இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி நான் எதிர்பார்க்கிற எக்ஸ்பைரி வந்து 12% அப்பர் ஃப்ரீஸ் நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா அதெல்லாம் நடக்கணும் தேவையில்லை. நான் எதிர்பார்க்கிறேன். பேசிக் திங் இஸ் கண்டினியூஸா யாரோ ஷார்ட் செல்லிங் பண்ணிட்டே இருக்காங்க கரண்ட் மந்த்ல. நெக்ஸ்ட் மந்த்ல அவங்க அதை யாரோ ஒரு ரொம்ப வெரி நாலேஜபிள் பர்சன் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. சோ அதனால அது ஏறிட்டே இருக்கு. அதாவது நீங்க விற்க ஏறுதுன்ற அப்போ வந்து நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, நம்ம விற்கிறது சரியா அப்படிங்கறத நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது. இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாசத்துல வித்துலாம் அடுத்த மாசம் வாங்கிக்கலாம், அடுத்த மாசம் ஒரு 30 ரூபா 40 ரூபா கீழே இருக்குன்னு நினைக்கிறாங்க. தயவு செய்து இந்த மாதிரி மனநிலையை மாற்றிக்கொள்ளுங்கள். அது மாதிரி கிடையாது. அடுத்த மாதம் என்பது வேறு, இந்த மாதம் என்பது வேறு. இந்த மாசம் இன்னையோட முடிஞ்சிடும். இன்னைக்கு உங்க லாஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னா நீங்க அடுத்த மாசம் லாங் பொசிஷன் வச்சிருந்தா அதுலயும் லாஸ் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த ஆபரேட்டர் whoever it is, அவன் வந்து இஃப் இஸ் செல்லிங் நோ நான் நெக்ஸ்ட் மந்த் தான் விற்கிறேன், இந்த மாசம் வாங்குறேன் அப்படின்னு சொன்னா இந்த மாசம் அவனும் லாபம் பண்ணுவான். நெக்ஸ்ட் மந்த் அவன் வித்ததுக்கு நீங்க அதை ஹோல்டு பண்ணக்கூடிய வசதி உங்களுக்கு இருக்கிறதா என்பதுதான் முதல் ரொம்ப முக்கியம். பி வெரி கேர்ஃபுல். மார்க்கெட் கரெக்ட் ஆகும். நேச்சுரல் கேஸ் வந்து ரொம்ப ஓவர் பாட்ல இருக்கு, கரெக்ட் ஆகும். ஆனா கரெக்ட் ஆகுது கரண்ட் மந்த்ல கரெக்ட் ஆகாது, நெக்ஸ்ட் மந்த்ல கரெக்ட் ஆகும். நீங்க நெக்ஸ்ட் மந்த்ல லாங்கும் கரண்ட் மந்த்ல ஷார்ட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுல பாதிக்கப்படக்கூடியது நீங்கள் தான். தயவு செய்து மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய வியாபாரத்தை தொடருங்கள். தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் வெங்கடேசன். வணக்கம்மா, நான் ஐநாவரத்துல பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. இப்போ இந்த இயற்கை எரிவாயு பத்தி சொன்னதே தான் நான் கேட்க போறேன். நான் இந்த மாசம் கான்ட்ராக்ட்ல 368 வாங்கியிருக்கேன். அது என்ன இன்னைக்கு எப்படி இருக்கும் ட்ரெண்டு, என்ன பண்ணலான்றது சொன்னீங்கன்னா. நேச்சுரல் கேஸ் வந்து நீங்க வந்து இப்ப நீங்க 368 ரூபா வாங்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். ஐ திங்க் நேத்திக்கு க்ளோசிங் என்ன க்ளோசிங் வெங்கடேசன்? 345 நினைக்கிறேன் சார். கிடையாது, நீங்க அப்படின்னா நீங்க அடுத்த மாசம் வாங்கிருக்கீங்கன்னு அர்த்தம். பாத்துங்க. நீங்க நேத்திக்கு எனக்கு தெரிந்த அளவுக்கு 390 ரூபாய்க்கு மேலதான் க்ளோசிங் இருந்தது. இன்றைக்கு முடிவடையக்கூடிய கான்ட்ராக்ட், அடுத்த மாதம் முடிவடையக்கூடிய கான்ட்ராக்ட் தான் நேச்சுரல் கேஸ்ல இது இருந்தது. சோ பிளீஸ் அதை ஃபாலோ பண்ணீங்க. தயவு செய்து இந்த எக்ஸிஸ்டிங் இன்னைக்கு முடியக்கூடிய கான்ட்ராக்ட்ல ஷார்ட் பண்ணி வியாபாரம் பண்றதுன்னா யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். அவ்வளவுதான். அடிச்சு லாபம் பண்ண முடியாதான்னு கேட்காதீங்க, பண்ண முடியும். ஆனாலும் இது வந்து ரொம்ப புல்லிஷா இருக்கிறதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு ஷார்ட் செல் இந்த கரண்ட் மந்த். உங்களுக்கு டைமும் ரொம்ப குறைவு. இன்னைக்கு சாயங்காலத்தோட அந்த கான்ட்ராக்ட் எண்ட் ஆகுது. சோ அதனால பி வெரி கேர்ஃபுல் அபவுட் யுவர் கான்ட்ராக்ட். இன்றைக்கு வரக்கூடிய காலர்ஸ் எல்லாமே நேச்சுரல் கேஸ் தான் கேட்டுட்டு இருக்காங்க. சோ இயர் ஆஃப் த வீக்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து பேசலாம். அடுத்த நிகர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் செந்தில் சார். வணக்கம் சார். என்னோட கேள்வி நேச்சுரல் கேஸ்ல தான். கான்ட்ராக்ட் இந்த கான்ட்ராக்ட் ரேட்டும் அடுத்த கான்ட்ராக்ட் ரேட்டும் மேட்ச் ஆகுமா சார்? ஆகாது. அதாவது நீங்க நார்மலி திங்க் பண்றது என்னன்னா, கரண்ட் மந்த்ல லோயராகவும் நெக்ஸ்ட் மந்த்ல ஹையராகவும் இருக்கும். அது வட்டி கொடுக்குறோம் அப்படின்னு கணக்கு வச்சுட்டு நம்ம வியாபாரம் பண்ணுவோம். பட் இதுல பாத்தீங்கன்னா இதுவும் சரி கோல்டும் சரி பாருங்க, ரெண்டுமே கரண்ட் மந்த் ஹையராகவும் நெக்ஸ்ட் மந்த் லோயராகவும் இருக்கு. இதுக்கு நான் போன முறையே நான் சொன்னேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, from the bearish mindset, bearல இருந்து it is becoming a very bullish mindset. சோ இந்த சேஞ்ச் ஓவர் நடக்கிறப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நடக்கத்தான் இருக்கும். க்ரூட்ல நடந்திருக்கு, முன்னாடி ஒரு தடவை க்ரூட்ல நடந்திருக்கு. இப்ப கோல்டுல நடக்கிறது, இப்ப நேச்சுரல் கேஸ் நடக்குது. சோ பி கேர்ஃபுல். இதுல வந்து கரண்ட் மந்த்ல நீங்க அதாவது இப்ப இன்னைக்கு முடிவடையக்கூடிய கான்ட்ராக்ட்ல ஷார்ட் செல்லிங் இஸ் நாட் அட்வைசபிள். பிளீஸ் டோன்ட். அடுத்த மாசம் 20-40 ரூபா கம்மியா இருக்குங்கிறது இஸ் ஆஃப் நோ யூஸ். நமக்கு அதனால பிரயோஜனமே இல்லை. நமக்கு வேணுங்கிறது இப்ப என்ன பண்ண போறோங்கிறதா முக்கியம். சோ இன்னைக்கு முடிவடையக்கூடிய கான்ட்ராக்ட், ஏன்னா இது கேரி ஓவர் பண்ண முடியாது. இன்னைக்கு முடிவடையக்கூடியது கேரி ஓவர் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல நீங்க நெக்ஸ்ட் மந்த்ல நீங்க எப்படி ட்ரேட் பண்றீங்கிறது நீங்க அப்புறம் உங்களுடைய யுக்தியை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் மந்த்
நேச்சுரல் கேஸ் பை இட் செல்ஃப் இஸ் புல்லிஷ். சோ அதான் என்னால சொல்ல முடியும். நெக்ஸ்ட் மந்த் அடுத்து என்ன பண்ண போறதுங்கிறது கண்டிப்பா கரெக்ஷன் ஒன்று நடக்கும். மேபி நெக்ஸ்ட் மந்த் கரெக்ஷன் மே கோ டவுன் டு 265 275 போகும். பட் ஈவன் தென் அகைன் யூ லுக் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை. உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை அமைகிறது என்றால் அதில் வாங்கி விற்பதற்கு உண்டான சூழ்நிலையை அமைத்துக் கொள்ளுங்கிறதா என்னுடைய கருத்து. இதுல மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ரமேஷ். வணக்கம் மேடம். சொல்லுங்க ரமேஷ், உங்க சந்தேகங்களை கேளுங்க. வணக்கம் சார். சார் நீங்க இந்த மாதிரி டிவில எல்லாம் சர்வீஸ் கொடுக்குறீங்க அண்ட் ரெகுலரா புக்ல அனலைஸ் தான் கொடுக்குறீங்க. அதெல்லாம் நான் பார்த்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். நல்லா தான் போயிட்டு இருக்கேன். நடுவில் ஏதாவது சந்தேகங்களோ என்னமோ உங்களை எல்லாம் கான்டாக்ட் பண்றது ரொம்ப சிரமமாவே இருக்கு. கான்டாக்ட் பண்ணவே முடியறது இல்ல. அந்த மாதிரி ஏதாவது கான்டாக்ட் பண்ணி பேசுறதுக்கு இல்ல கரெக்டாக ஏதாவது உங்ககிட்ட பேசுறது ஏதாவது ஆப்ஷன் இருக்குங்களா? அதாவது கான்டாக்ட் பண்றதுக்கு ஏதாவது ஆலோசனைகள் பெறது கேட்டுட்டு இருக்கா கிரேட் வெஞ்சர்ஸ் சார்பாக. உங்க ஸ்கிரீன்ல பார்த்து சொல்லுங்க. இனி வரும் காலங்களில் தங்கம் மற்றும் வெள்ளியின் வெளி நிலவரம் ஃபியூச்சர் ட்ரெண்ட் எப்படி சார் இருக்கும்? தங்கத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. தங்கம் வெள்ளி ரெண்டுமே ஆல்மோஸ்ட் இப்போ சேம் சிச்சுவேஷனுக்கு வந்திருக்கு. நீங்க எப்படி 1270 அப்படின்னு சொன்னோம், அது மாதிரி 2040 அப்படிங்கிறது சில்வர்னுடைய per ounce கான்ட்ராக்ட் ரேட்ஸ் இதுல ஆட்டோமேட்டிக்கலி தட் ஆல்சோ ஹஸ் மூவ்ட் இன்டு a bullish situation. அப்படி இருக்கிறப்போ நீங்க என்னுடைய மைண்ட் செட் இஸ் ஒன்லி புல்லிஷ். எங்க போகும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இந்த 1340 அப்படிங்கிற லெவல் 1340 1350 இந்த விண்டோ வில் பி a ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அண்ட் ஆல்சோ 1170 1180 இருந்து 1340 வரைக்கும் மூவ் ஆகி இருக்கிறதுனால ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் இருக்கும். அந்த கரெக்ஷன்ஸை வாங்கி விற்பதற்கு உண்டான ஒரு சூழ்நிலையை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கிறது என்னுடைய கருத்து. I am very bullish on gold and silver. கண்டிப்பாக இது மேலே ஏறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். எது வரைக்கும் போலாம்னா இங்கிருந்து இன்னொரு சற்றேறக்குறைய 6-8% ஏறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சோ அதை மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது உங்களுடைய முதலீடுகளை தொடர்வதற்கு உண்டான உத்திகளை கையாளணும். தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சிந்து. ஹலோ, சொல்லுங்க சிந்து, உங்க சந்தேகங்களை கேளுங்க. சில்வருடைய லெவல்ஸ் எப்படி இருக்கும்? சில்வர் என்னுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட். நீங்க இப்போ இங்க பார்த்துட்டு கொண்டிருக்கிற என்னுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் அபவுட் 50 இருந்து 51,000 வரைக்கும் மூவ் ஆகும்ன்றது என்னுடைய இது. நான் சொல்வது ட்ரேடிங்காக சொல்றதே இல்ல. என்னுடைய இது முதலீடு செய்வது. இதுல இருந்து நீங்க இப்போ முதலீடு செய்தீர்கள் என்றால் இங்கிருந்து ஒரு 2-3% நீங்க ஸ்டாப் லாஸ் வைத்துக் கொண்டிருந்தால் மேலே ஒரு 10-12% ஏறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கறத மட்டும் நான் சொல்றேன். கண்டிப்பாக போத் சில்வர் அண்ட் கோல்டு ரெண்டுமே வெரி புல்லிஷ். என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு 31,500 இருந்து 32,000 வரைக்கும் மூவ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். சில்வர் அதே மாதிரி 51,000 இருந்து 52,000 வரைக்கும் மூவ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க. பேசலாம் மணிகண்டன் சார். வணக்கம். வணக்கம் சார். அதாவது இந்த கமாடிட்டி மார்க்கெட் நார்த் இந்தியால தான் கொஞ்சம் நல்ல இது பண்ணி இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துறாங்க சார். ஏன் சார் சவுத் இந்தியாவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது சார்? தமிழ்நாட்டுக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அதாவது நார்த் இந்தியால ஸ்பெகுலேஷன்ங்கிறது ஜாஸ்தி, சவுத் இந்தியால ஸ்பெகுலேஷன்ங்கிறது குறைவு. இது கமாடிட்டிங்கிறது இல்ல, எல்லாத்திலுமே நம்ம சொல்றது எல்லாத்திலுமே இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. சோ அதனாலதான் இது நத்திங் அதனாலே நான் சொல்ல மாட்டேன். பட் பேசிக் திங் இஸ் கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆல் இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடியதை விட சவுத் இந்தியா ஜெனரலாவே லோவர் லெவல் ஆஃப் அவேர்னஸ்ங்கிறத விட ஒரு அவர்ஷன்னே சொல்லலாம். அதாவது எனக்கு ஒரு வெறுப்பு, இதெல்லாம் தவறு, இது ஒரு சூதாட்டத்துக்கு இணை அப்படிங்கிற ஒரு மனோபாவம் இருப்பதனால தான் அந்த மாதிரி இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தவறான மனோபாவம் நான் கருதுகிறேன். இதனுடைய விளைவு என்ன ஆகும்னா நீங்க ஒரு நல்ல முதலீட்டினுடைய சாதனத்தை நீங்கள் இழப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் நீங்க கண்டிப்பாக நீங்க ஒரு கமாடிட்டி அப்படிங்கறது ஒரு உங்களுடைய போர்ட்போலியோல உங்களுடைய முதலீட்டினுடைய என்னென்ன எதுல முதலீடு செய்யறீங்களோ அதுல கமாடிட்டிங்கிறது ஒண்ணு இருக்கணும். அதுல கோல்டு, சில்வர், காப்பர், வாட் எவர் இட் இஸ், அதுல இதனுடைய எல்லாமே உங்களுடைய இதுல இருக்கணும். ட்ரேடிங்கிறது தவறுங்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க. பட் ட்ரேடிங் இல்லைன்னா இந்த உலகமே இயங்காதுன்னு நான் நினைப்பேன். ட்ரேடிங்கிறது வியாபாரம், வர்த்தகம் என்பது தொடர்ந்து நல்ல வைப்ரண்டா இருக்கணும். அப்பதான் பிரைஸ் டிஸ்கவரிங்கிறது நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா திடீர்னு பார்த்தா ஒரு பொருளுடைய விலை ஒரு 300 ரூபான்னு சொல்லுவோம், திடீர்னு பார்த்தா அது 3 ரூபா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இல்லாம இருக்கிற ஒரு பிரைஸ் டிஸ்கவரி ஒண்ணுன்னா ஒரு இன்டர்மீடியரி செல்லிங் வியாபாரம் பண்ணிக்கொண்டே இருந்தா தான் அதனுடைய ஒரு அடிகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தனி செட் ஆஃப் பீப்புள் வருவாங்க. இது முக்கியம் என்று நான் கருதுகிறேன். பட்
தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்பவுமே ரொம்ப பின்தங்கின்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப ஒரு கன்சர்வேட்டிவ், ரொம்ப ரொம்ப நம்ம வந்து இது வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், இந்த மாதிரி பண்றது தேவையில்லைன்னு நினைக்கக்கூடிய இது உண்டானவர்கள். பட் கண்டிப்பாக கோல்டு அண்ட் சில்வர் நீங்க கண்டிப்பா எல்லாரும் வந்து எல்லாரும் கோல்டும் சில்வர்லயும் முதலீடு செய்கிறீர்கள் ஏதோ ஒரு வகையில. அது வந்து சேமிப்பாக செய்கிறீர்கள், இல்ல கல்யாணத்தை ஒரு குழந்தைகளுக்கு கல்யாணம் அந்த மாதிரி இதற்காக செய்கிறீர்கள். அதனால அது கண்டிப்பாக இதில் நீங்கள் முதலீடு செய்வது நல்லது என்பது என்னுடைய கருத்து. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நிகர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சம்பத். வணக்கம் மேடம். சொல்லுங்க சம்பத், உங்க சந்தேகங்களை கேளுங்க. ஓகே மேடம். சார் இப்ப நேச்சுரல் கேஸ் பண்ணனா மினிமம் எவ்வளவு சார் அமௌண்ட் தேவைப்படுது நம்ம கிரேட் வெஞ்சர்ஸ்ல? நான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்ங்கிற பேசிஸ்ல தான் நான் வந்து ஐ எம் டெல்லிங். நார்மலி சற்றேறக்குரிய 10% உங்களுடைய கான்ட்ராக்ட் வேல்யூல 10% தேவை. அந்த 10% உங்களுடைய மார்ஜின் வைத்துக் கொண்டுதான் நீங்க முதலீடு செய்ய வேணும். பட் என்னட்ட நீங்க வந்து ஒரு அட்வைஸ்ன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கான்ட்ராக்ட் எந்த ஒரு கமாடிட்டி கான்ட்ராக்ட் நீங்க ட்ரேட் பண்றப்போ 1 லட்சம் ரூபாயா முதலீடு வைத்துக் கொண்டு ஆரம்பித்தீர்கள் என்றால் தான் உங்களுக்கு சௌரியமா இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு நஷ்டத்தை பேஸ் பண்றப்போ, ஒரு நஷ்டம் பேஸ் பண்றப்போ, லாஸ் பேஸ் ஆறப்போ இம்மீடியட்லி நம்மளுடைய மார்ஜின் குறையும். அதை அவாய்ட் செய்வதற்கு கண்டிப்பாக நீங்கள் ஓரளவுக்காவது இந்த 1 லட்சம் ரூபாய்ங்கிற ஒரு முதலீடை வைத்துக் கொண்டு செய்வதுதான் உங்களுக்கு சேஃப். அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பான வியாபார யுக்தியாக இருக்கும். தேங்க்யூ சார். நீங்க எங்க சுடைக்குவது மற்றும் கமாடிட்டி ட்ரேடிங் கூடிய பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துகிட்டீங்க சார். நேற்று கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டிகள் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் திரு ஸ்ரீராம் அவர்கள். கமாடிட்டிகள் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.